லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6:45. சென்னைக்கு எப்போ போகிறோன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போக எப்படியுமே 10-11 மணி ஆயிரம் நினைக்கிறேன். ஒரு இட்லி கடை தோசை கடை பார்த்து போயிட்டுருக்கோம். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மழையை பார்த்தீங்களா? இன்னும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? ஒரு 1:30 அந்த டைம் ஆயிருக்கும். ஒரு மணிக்கிட்ட ஆயிருக்கும். வெல்கம் பேக் டு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே எங்கள் அத்தை வீட்டிலேருந்து கிளம்பி போகிறோம் கைஸ். நான் ஜஸ்டா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லக்கேஜுமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். லக்கேஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வண்டியில் ஏறி போகிறது தாங்க. இங்கே பார்த்தீங்களா ஜஸ்டாக்கு நாங்கள் புது சாக்ஸ் போட்டிருக்கோம். சாக்ஸ் கட்டு இங்கே செல்ல பண்ண பாருங்கள். சாக்ஸ் காட்டு இங்கே பார்த்தீங்களா அழகாக இருக்கா? சாக்ஸ் போட்டு கிளம்பியாச்சு. செல்லுப்பு அழகாக சாக்ஸ் போட்டுருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா? ஹலோ சொல்லு. ஓகே கைஸ், போகிற வழியில் என்னென்ன ட்ராவல் பண்ணுறோம், எப்படி இருக்கிறேன் வீடியோக்குள்ளே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொல்லு. பார்த்தீங்களா சூப்பர்மேன் ட்ரெஸ் போட்டிருக்கோம். சூப்பர்மேன் சாக்ஸ் சாக்ஸ் எடுக்கக்கூடாது. ஜஸ்ராக்கு வந்து இந்த தள்ளு வண்டிலாம் ஊர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு எங்களோட பெரியமா பையனுக்கு வாங்கியிருந்தது. அது இந்த வண்டி லக்கேஜ்லாம் இங்கே பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. இன்னமும் வண்டி வெளியே நிற்கி தெரியுதா? வண்டி தெரியுதா பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த வண்டியில் தான் போக போகிறோங்க ஐஸ். ஆமா, அது வளர்றால கொஞ்சம் மெலிவா. நல்லா இருக்காங்க. ஆமா, அக்கா பக்கத்துல தானே. அக்கா அத்தை வீட்டுல தான் இருக்கா. ஆமா ஆமா ஆமா, பக்கத்து தான். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. மணி பாத்தீங்கன்னா 6:45. சென்னைக்கு எப்போ போறோம்னு பார்க்கலாம். நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்டாவும் அவங்க அப்பாவும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி போக போகிறோன்னு தெரியல. இடையில வந்து தூக்கம் வரும், எல்லாம் வரும். வரும்போது ஒத்தியில் வந்தோம் நானும் ஜஸ்டாவும். இப்போ போகும்போது எல்லோரும் சேர்ந்து போகிறோம். வண்டிக்கு அரிசி எல்லாம் முடிஞ்சுட்டு நல்லபடியாக வந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு காய்ஸ். இனிமே வீட்டுக்கு போகிறது தான் பாக்கி. வாங்க வீட்டுக்கு சென்னைக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போக எப்படியுமே 10-11 மணி ஆயிரம் நினைக்கிறேன். நாங்கள் ஜஸ்டாகவே தண்ணி குடிச்சிட்ருக்கோம். அவங்க டேடி வந்து ஸ்லீப்பிங். நான் ஜஸ்டாவும் நானும் நல்லா தூங்கி வச்சுட்டோம் கைஸ். இவ்வளோ நேரம் நானும் தூங்கினேன். ஜஸ்டா பொண்ணு நல்லா தூங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, நல்லா தூங்கி இருந்துச்சாச்சு. நாங்கள் 2 பேரும் உட்காந்துட்ருக்கோம். அவங்க டேடி இப்போ தூங்கிட்டாங்க. தூங்கி இருந்துச்சதும் சென்னை 10 அடிப்போம். எப்படியுமே ஒரு 10-11 மணி ஆகிடும். ஆட்டை பயணம் பொம்மையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கான். ஜஸ்ரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? விளாட்டா விளாட்டு இருக்கா? இந்த பொம்மை வரிசையாக பொம்மை இருக்கா. இந்த பொம்மையெல்லாம் பிடிச்சி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கா. நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க, இதில் நான் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கணும் தெரில. எனக்கும் தூக்கமாக இருக்குது கைஸ். சீக்கிரமாக வீட்டுக்கு போய் எல்லா லக்கேஜும் இறக்கிட்டு தூங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணி ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஏதாட்டு ஒரு இட்லி கடை தோசை கடையை பார்த்து போயிட்டுருக்கோம். ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. ஜஸ்டாக வந்து ஒரு இட்லி வாங்கி ஊட்டணும். அதனால நாங்கள் இட்லி கடையை பார்த்து போயிட்டுருக்கோம் கைஸ். இட்லி கடையில் போயிட்டு பார்க்கலாம். ஜஸ்டா பாய் சொல்லு. ஜஸ்டு குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். குட் மார்னிங். இங்கே பாரு, அம்மா பாரு, இந்த பாரு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் கைஸ். இப்பதான் பார்த்துருக்காங்க.
நாங்கள் இந்த டீ கடை சாரி இட்லி கடையில் தான் இட்லி சாப்பிட்டு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. இட்லி, சாம்பார், சட்னி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஏசி போட்டு நாங்கள் வண்டிக்கு வந்தாச்சு. இங்கே வண்டி எடுக்க வேண்டியதான் பாக்கி. இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் ஜஸ்ட்டாக வண்டிக்கு வந்தாச்சு. இனிமேல் நான் ஒரு 3 hours 4 hours இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நான் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஜஸ்ட்டாக இட்லி சாப்பிட்டியா? இங்கே பாருங்க, இட்லி சாப்பிட்டு கைக்கு வாயெல்லாம் இட்லி. ஆமாம், போகலாம் வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சு. போகலாமா வீட்டுக்கு? வீட்டுக்கு போகலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரிந்தா? ரொம்ப பெரிய மழை இருக்கு பின்னாடி. என்ன தெரியுது பாருங்க, தெரியல தெரியுதா? அதெல்லாம் பெரிய பெரிய மலையை தாண்டி நாங்கள் வந்துட்டு இருக்கோங்க. ஆமாம், இன்னும் எங்கள் வீட்டுக்கு போக ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆகுமா? எப்போ போய் சேரப்போன்னு தெரியல. மணி இங்கே 11 மணி ஆயிட்டு. இன்னும் வீட்டுக்கு போய் லக்கேஜெல்லாம் இறக்கி ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது கைஸ். சீக்கிரம் போனால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா மலையை? பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த வந்துட்டு பாருங்க மலை. வாவ். ஓகே கைஸ், வீட்டுக்கு போயிட்டு மிச்ச vlog பார்க்கலாம். பாய் guys. நாங்கள் சென்னைக்குள்ளே வந்துட்டோம். சொல்லு ஜஸ்ட் சொல்லு, நீ சொல்லு. சென்னைக்குள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 1 hour இல்லை 1.5 hours நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் கைஸ். வீட்டுக்கு போயிட்டு தான் ரொம்ப பெரிய வேலை இருக்குது. அடுத்தடுத்த vlogல வரும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? ஒரு 1:30 அந்த டைம் ஆயிருக்கும். 1 மணிக்கிட்ட ஆயிருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒதுங்க வச்சுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருளை ஒதுங்க வச்சுட்ருக்கேன். இந்த ரூம் வந்து ஓரளவு ஒதுக்கமாயிட்டு. இந்த செல்ஃப்லாம் பாருங்கள் ஒதுங்க வச்சாச்சு. எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சாச்சு. பேக் எல்லாமே. இன்னும் கிச்சன் போய் அடுத்து வந்து ஒதுங்க வைக்கணும் கைஸ். கிச்சன் பார்த்தீங்கன்னா அப்படி குப்பை கூலமாக இருக்குது. பாருங்கள் கிச்சனை எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லும் தூசி கைஸ். ஏன்னா அந்த ஜன்னல் வந்து ஓப்பன்லேயே இருந்திருக்கு. இது ஃபுல்லுமே தூசி. பார்த்துட்டு எதுவுமே கவுக்கல. இது எல்லாத்தையுமே எடுத்து இப்போ படப்படன்னு ஒரு அட்டைப்படிக்கில் வந்து அடுக்கிறோம். இந்த பாக்ஸு எல்லாத்தையும், பாத்திரத்தை எல்லாத்தையுமே அந்த இதில் போட்டு கொண்டுட்டு போகிறோம் கைஸ். இவ்வளோ தான். நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். வந்து தட்டாமீர் இதில் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா ஓரளவு கிச்சன் திங்ஸ்லாம் இதில் எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அதில் பெரிய பொருள் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே நம்ம ஒதுங்கி வச்சாச்சு கைஸ். கிச்சன் ஓரளவு ஒதுங்கி வச்சாச்சு. இந்த சைடு பாருங்கள், பார்த்தீங்களா? எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. வண்டி மட்டும் வந்ததும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு தான் கைஸ். 1 மணி நேரத்தில் வீடு காலி பண்ணுவது இப்படி தான். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் இப்போ கலட்டணும். எவ்வளோ ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு, அப்புறம் உள்ள ரூமில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது பாருங்கள் இது. அப்புறம் வெளியே கிடக்க இந்த வசன போர்டு எல்லாத்தையும் கலட்டணும். அப்புறம் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது. இதெல்லாம் எடுக்கணும். இங்கே பாருங்கள், வாஷிங் மிஷினுக்கு மேலே இதை வச்சுருக்கணும். சோப்பு டப்பாங்கள், கீழே இருக்கிற பக்கெட்டு, இந்த அசையில் கிடக்கிற கிளிப்பு, அப்புறம் இந்த தொட்டி இதாக இருக்குது பார்த்தீங்களா? தொட்டி எல்லாத்தையும் எடுக்கணும். கீழே 2-3 தொட்டி அங்கே இருக்குது. இந்த தொட்டியும் எடுக்கணும். அப்புறம் இந்த ஏணிப்படி கடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். இங்கே திங்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணுங்க ஐஸ். இன்னும் வேலை இருக்குது, வேலை முடியல. அப்பா போதும் ஆகுதுங்க ஐஸ். இப்போ வண்டி எப்படி ஏற்பாடு பண்ணேன், அது எல்லா திங்ஸும் எப்படி கொண்டுட்டு போகிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே பாருங்கள் எங்கள் வண்டி நிற்கிது. ஊருக்கு போயிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் எடுக்கவே இல்லை. பாப்பாவுக்கு கொடுக்குற பால் டப்பா, அவளுக்குள்ள ஃபுட்டு மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மற்ற எல்லா திங்ஸும் அங்கே தான் இருக்குது. பார்க்கலாம். இன்னும் நம்ம புது வீடு பார்த்துருக்கலாம். அந்த வீட்டுக்கு போகணும். அந்த வீட்டில் போய் இவ்வளோ திங்ஸையுமே நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். இங்கே பாருங்கள் இவ்வளோ திங்ஸ், இது எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? ஃப்ரிட்ஜு பாருங்கள், ஒரு 3 வாரம் தான் விட்டுட்டு போனேன். ஃப்ரிட்ஜோட நிலமையை பார்த்தீங்களா?
எந்த அலங்கோலத்தில் இருக்குன்னு. அதனால் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு, அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் இதை ஃபுல்லுமே வாஷ் பண்ணணும். இன்னும் அந்த இதுக்கு மேலே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து இன்னும் எடுக்கணும். இதுக்குள்ளே ஒரு சில பல திங்ஸ்கள் இருக்குது, அதை எடுத்துட்டோம்னா முடிஞ்சு காய்ஸ். அப்பா நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். பட் ஆனால் எவ்வளோ திங்ஸ் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் ஒதுங்க வைக்கும்போது தான் தெரியுது எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னுட்டு. வீடு பொருள்லாம் எடுக்க அப்படி எக்கோ அடிக்குது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து பழைய வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, புது வீட்டு போயிட்டுருக்கோம். இங்கே